காலங்கள் இந்த சபை நிதானிக்கப்படணும், அறிவடையணும், புத்தி அடையணும், விவேகம் அடையணும், தேவ ஞானம் அடையணும், வெளிப்பாடு அடையணும். இந்த சபை வேத வசனத்தினால போதிக்கப்படணும். கிறிஸ்துவினுடைய சொன்ன உபதேசத்தின் பிரகாரம் முற்றிலுமாக தேறினவர்களாக நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்து போனவர் சொல்றாரு, நான் குறிப்பிட்ட நாட்களை நான் வருவேன். அப்ப வரும்போது அந்த பிதாவானவர் சொல்வாராம், நாம் எப்போ இந்த சபை ஆயத்தமாயிருக்கோ அப்போ போய் மணவாளன் அங்கிருந்து தோன்றுவார். இதுக்கு பேர் தான் ரகசிய வருகை. யாருக்காக இந்த ரகசிய வருகை என்றால் சபைக்காக மாத்திரமே. இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மாத்திரமே. உலகளாவில இருக்கக்கூடிய எல்லா திருச்சபைகளும் போதகங்களும் ஊழியங்களும் பரிசீலிக்கப்பட்டு ஒவ்வொரு சபைகளும் கிறிஸ்துவுக்காக எப்படிப்பட்ட சபைகள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது, இந்த ஆயத்தமான சபைகளுக்காக மேலே போன இயேசு கிறிஸ்து மீண்டும் நமக்காக ஆயத்தமா காத்து கொண்டிருக்கிறாரு. நம்மளை எல்லாரையும் அப்படியே மேலே கூப்பிட்டு போறதுக்கு.